அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு 4 காரியம் இருக்கு. நாம் அதை செய்யும் போது நம்முடைய முகத்திற்கு அல்லாஹ் நூரை கொடுத்துட்றான், பிரகாசத்தை கொடுத்துட்றான். அதுல முதலாவது தக்குவா. இந்த தக்குவாவுடைய வாழ்க்கை நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்ய வைக்கும். அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அதையெல்லாம் தடுத்து விடும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் செய்யும் போது நம்முடைய முகத்திற்கு அல்லாஹ் நூறானியத்தை கொடுத்துட்றான். ரெண்டாவது சொல்றாங்க, வாக்குறுதி கொடுத்தா அதை மீறாம அதை நிறைவேற்றுறது. மூன்றாவது, பிறருடைய கண்ணியத்தை காப்பாத்துறது. இதுதான் பெரிய விஷயமே. சட்டென்று லேசான முறையிலே பிறருடைய கண்ணியத்தை நாம் உடைத்து விடுகிறோம். அதனால பிறருடைய கண்ணியத்தை காப்பாத்துறது. நான்காவது, பெருந்தன்மையோடு நடந்துக்கிறது. யாரா ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்விற்காக அவர்களை மன்னித்து விடுவது. இந்த 4 காரியங்கள் நாம் செய்கிற போது பெருமக்களே, நம்முடைய முகத்திற்கு அல்லாஹ் பிரகாசத்தை நூரை தருகிறான் என்று அல்லாமா இப்னுல் கையம் அல் ஜௌசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. பெருமக்களே, இந்த முகம் பிரகாசத்திற்காக வேண்டி இன்றைக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படுது. கிரீம்கள் எல்லாம் முகத்திற்கு போடப்படுகிறது. நல்ல விலை உயர்ந்த சோப்புகள் எல்லாம் வாங்கி முகத்தை கழுவுறோம். ஆனா அதுவெல்லாம் ஒரு 5-10 நிமிஷம், அரை மணி நேரம் தான் தாங்குதே தவிர அதுக்கு மேல அந்த நூறு போயிருது. ஆனால் இந்த 4 விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய முகத்திலே அது நீடித்து அந்த நூரை தக்க வைக்கிறது. நாமும் இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.